ஹலோ வணக்கம், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நான் காளிமுத்து, ஃபிசிக்கல் கோச். எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சு, எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக. அடுத்த விஷயம் பார்த்தா ஃபிசிக்கல். இப்போ ஃபிசிக்கலை இன்னுமே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதான் வந்து இப்போ பிஃபோராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டா குயிக்காக ரெடி ஆயிடலாம். என்ன பிளானுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி ஆயிடலாம். இன்றைக்கி என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு சொல்லிட்டு. போலீஸ் ஃபிசிக்கலில் ஃபஸ்ட் ஈவெண்ட்னு பார்த்தோன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஈவெண்ட்டு 1500. அதை கிளியர் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ரோப் தான். ரோப் எல்லாருக்கும் பார்த்தவொடனே பயம் வர்றது இந்த ரோப் மேலே மட்டும்தான். ஏன்னா அடுத்த ஆப்ஷனே இல்லாத ஈவெண்ட்டு இது ஒன்று தான். இப்போது லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்குது. ரன்னிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 400, 100ன்னு இருக்குது. ஆப்ஷனே இல்லாத ஈவெண்ட்டு இந்த ரோப் மட்டும்தான். இப்போது ரோப்பை கம்பல்சரி பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் பயம் இருக்க ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோப்பு தான். பயப்படாதீங்க, பண்ணலாம். கான்ஃபிடண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி என்னென்னா இந்த ரோப்பில் என்னென்ன சில பேர் ரோப்பை ஏற தெரியாமல் இருப்பீங்க. எப்படி தான் ஏறணும் அப்படின்னு இருப்பீங்க, எப்படி தான் பிடிக்கணும், என்ன தான் பண்ணணும், ரோப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றவங்களாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சில டாக்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எப்படி ரோப் ஏறணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்ஐ ஃபிசிக்கலுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்களும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போது ரோப்பு சொல்லியாச்சு, என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு அதை என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். குட் மார்னிங். வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு என்னது? ரோப்பு. ரோப் பார்த்தா பயமாக இருக்குதா? ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு பயம் இருக்காது. இந்த ரோப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் வந்து 5 மீட்டர் ஏறணும். 5 மீட்டர் ஏறினா சிங்கிள் ஸ்டார், 6 மீட்டர் ஏறினா டபுள் ஸ்டார். இப்போது டபுள் ஸ்டார் கிட்ட ஏறிட்டு கூட நீங்கள் சின்ன பண்ணலன்னா அது எவ்வளோ எதில் வரும்? சிங்கிள் ஸ்டாரில் வரும். சின்ன பண்ணணும், ஓகேவா? கைக்கு மேலே சின்ன எடுத்து அப் பண்ணணும், அப்போ தான் அது டபுள் ஸ்டார். சிங்கிள் ஸ்டார் ஏறிட்டு சின்ன பண்ணால் தான் அது சிங்கிள் ஸ்டார், இல்லைனா டிஸ்குவாலிஃபை தான். இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ரோப்பு எப்படி ஏறணும். இன்னுமே ஒரு சிலர் ஏறுவீங்க, எப்படி ஏறணும்னு தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு ரோப்பு எப்படி ஏறணுன்னே தெரியாது, எப்படி ஹோல்ட் பண்ணணும் தெரியாது, கிரிப் எப்படி பண்ணணும் தெரியாது, கை எப்படி வைக்கணும்னு தெரியாது. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா ரோப்பை எப்படி பிடிக்கணும். ரோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த உடனே இந்த அளவுக்கு பிடிச்சி ஏறணுன்னா கண்டிப்பாக ஏற முடியாது. சரியா? இந்த ஃபோர்ஹெட் இருக்குல்ல, நெத்தி, இந்த நெத்தியாண்ட இது தாண்டக்கூடாது. இது தாண்டாமல் இந்த இதுலேயே எடுத்துகிட்டு போனால் தான் உன்னால் ஈஸியாக உன்னோட பவரில் ஏற முடியும். சரியா? இதை தாண்டும் போது கை இதை தாண்டி இங்கே போயிடுச்சுனாவே, இங்கே வந்துருச்சுனாவே என்ன ஆகும்? கை ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஆயிரும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் ஆகி பாடி தூக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எல்போ பெண்டில் தான், இது இந்த எல் ஷேப்பில் தான் இருக்கணும். எல் ஷேப்பில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோன்னா, இப்போது கிணத்துல தண்ணி சேர்ந்துவாங்களே, இப்போது அந்த இடத்துல கிணத்துல தண்ணி சேர்ந்துவாங்க. எப்படி சேர்ந்துவாங்க? இப்படி எடுத்து இங்கே இருக்கிற கயிறை மாற்றி இப்படி சேர்ந்துவாங்களா? கிணத்துல தண்ணியை இப்படியும் சேர்ந்தலாம். புரியுதா? இப்படி சேர்ந்தால் 4 ஸ்டெப்லேயே வந்துடும். ஆனால் கஷ்டம் அது. இப்படி சேர்ந்துனா நீ 30 முறை கையை எடுத்து மாற்றினாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி இழுக்கிறதுக்கும் இப்படி கையை மாற்றி இழுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதே தான் இங்கேயும். இப்படியே போகிறதுக்கும் இங்கேருந்து எடுத்து லாங்காக வச்சு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. லாங்காக வச்சு போயிட்டு உங்கள் எல்போ ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சுனாவே உங்கள் ஃபுல் பாடியை தூக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏறும்போது இந்த எல்போவை இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த பொசிஷன்லேயே ஏறிடணும். இந்த ஃபோர்ஹெட்டுக்கு மேலே இந்த இதுலேயே ஏறிடணும். ரொம்ப மேலே போயிடுச்சுனாவே நீங்கள் பாடியை தொங்க விட்டுருவீங்க. பாடி தொங்க விட்டால் ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? அடுத்த விஷயம், கயிறை எப்படி ஹோல்ட் பண்ணணும். இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறோமா? அடுத்த விஷயம் பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு பவர் இருக்கும், நல்ல பவர் இருக்கும், ஏறக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கும். ஆனால் ஏற முடியாது, வழுக்கிட்டு கீழே வருவாங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தோன்னா க்ரிப்பு. இந்த க்ரிப்பு ரொம்ப முக்கியம். சரியா? க்ரிப் இல்லைனா கண்டிப்பாக நீ எவ்வளோ தான் ஏறினாலும் வழுக்கிட்டு கீழே வர வேண்டியதான். கயிறை பிடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க. ஓகேவா? ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது என்ன ஆகாது? வழுக்காது. அப்படி தானே? அப்போ வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். ஓகேவா? குட். ஏறுப்பாங்க. இப்போ ஏறும்போது பார்த்தோன்னா எல்போ ஸ்ட்ரெயிட் ஆகுதா? இல்லை. அப்போது ஏறுறதுக்கும் ஈஸியாக
இருக்கும். டவுன் டவுன். அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்றது, அடுத்த விஷயம் க்ரிப்பு, அதுக்கப்புறம் தான் பவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம், எப்படி இது பண்ணுறது தான் பார்க்குறோம். சரியா? இப்போ க்ரிப்பும் பார்த்தாச்சு, எப்படி கையை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்த விஷயம், எனக்கு ஏறுறதுக்கே வரல, எப்படி தான் ஏறணும்னு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குது. சின்ன விஷயம், ஒரு டயர் விட்டுருவாங்க, பெரிய டயர். இன்னொரு விஷயம் வந்து ரோப்பு நம்ம கையை மாற்றி ஏறிட்டே போயிட்டுருக்கோம். சரியா? முடியல, இவ்வளோ தான் போக முடியுது அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு ஐடியா, உங்களோட பவர் ஹேண்ட் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து மேலே வச்சிடணும். உங்களுக்கு தெரியல பவர் ஹேண்ட் எது, சில பேருக்கு லெஃப்ட்டாக இருக்கும், சில பேர் ரைட்டாக இருக்கும். உங்களோட பவர் ஹேண்டை மேலே எடுத்து வச்சுட்டு இப்படியும் போகலாம். புரியுதுங்களா? இப்படியும் ஏற்றிட்டு போகலாம். இப்படி தான் ரோப்பை வந்து இப்படி தான் ஏறணும்னு இல்லை, நீ ரோப்பு ஏறணும், அவ்வளோதான். 6 மீட்டர் ரோப்பு ஏறணும். புரியுதுங்களா? கீழே இருந்தே நீ இப்படி தான் ஏறுவே அப்படின்னாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எப்போ முடியலையோ அப்போது சின்ன ஐடியா, நீ இப்படி ஏற்றும் போது உன்னோட பவர் ஹேண்டை மேலே வச்சு ஏற்றும் போது ஈஸியாக வந்து ஒரு 4-5 ஸ்டெப் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது ஒரு ஐடியா. ஓகேவா? எனக்கு ரோப் எப்படி கை மாற்றுறது தெரில, ரோப் எப்படி ஏறுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணினா ஈஸியாக வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். எப்படி ரோப் ஏறணும், அடுத்த ஸ்டெப்பு எப்படி கையை எடுத்து மாற்றி வைக்கணும், சில பேர் கை மாற்றி எப்படி வைக்கணும்னு தெரியாது, அது கை எப்படி மாற்றி வைக்கணுன்ற நிறைய ஐடியா வரும். இப்போ எப்படி ஏற போகிற, இப்போ எப்படி ஏற போகிறீங்க மேலே, அதே மாதிரி தான் ஏற போகிறேன். காலை இங்கே பேலன்ஸ் பண்ணி ஏற போகிறோம், அவ்வளோதான். பாடி ஸ்டிஃபாக வச்சுக்க, அதே மாதிரி பெண்ட் பண்ணாமல், ஸ்ட்ரைட் பண்ணாமல் பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏறவே முடியல, என்னால் ஏறவே முடியல, எப்படி கை மாற்றுறதுன்னு தெரில அப்படின்றவங்க இந்த மாதிரி லேயிங் பொசிஷன் போயிட்டு கையை நீ எப்படி ரோப் ஏற போகிறீங்க அதே மாதிரி கீழே படுத்துட்டு மேலே வந்துட்டு அப்படியே எப்படி ஏறணுமோ அதே மாதிரி ரிட்டர்ன் கீழே இறங்க போகிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எப்படி தான் எடுத்து போடணும் கையை அப்படின்றதே கிடைக்கும். எப்படி ஏறணுன்றதே நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே வந்துட்டு போகிற அப்படியே டவுன் பண்ண வேண்டியதான். குட். இதிலே செக் பண்ணிக்கலாம், நீ 4 ஹெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுறியா இல்லை அந்த லெவல்லையே பிடிச்சிட்டு போறியா அப்படின்றது இதிலே கண்டுபிடிச்சிடலாம். டவுன். இப்போ அப்படியே இப்போது கையை மாற்றி பக்கத்தில் வச்சுட்டு போனோமா, எல்போவை எப்படி எடுத்துகிட்டு போனோம், எல் ஷேப்லேயே எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போது லாங்காக தூக்கி பிடி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா. குட். அப்படியே டவுன் பண்ணு. இப்போது இவர் லாஸ்ட் டைம் ஏறினதுக்கும் இப்போ ஏறினதுக்கும் நம்மளால் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுது. அப்போது இப்போ லாங்காக போடனா என்ன ஆகும், டோட்டல் பாடியை லிஃப்ட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இது மாதிரி ஏறதை விட எல் ஷேப்பில் வச்சு ஏறதான் ஈஸியான ஒரு விஷயம். வேறு என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். காலை எப்படி மடக்குனா ஏற முடியுது, ஏறி பார்க்கலாம். ஓடி டவுன். அப்படி என்ன கேட்குறாருன்னா, என்னால் காலை மடக்கி இப்படி தான் ஏற முடியுது அப்படின்னு சொல்கிறார். காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஏற முடியல அப்படின்றாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த இது வந்து போயிட்டு இங்கே லாக் ஆகிடும். இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. அப்போது ஏறும்போது நீ ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட ஏறலாம். ஆனால் இதை வந்து ரோப்பை வந்து நீங்கள் லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணாமல் ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஏறும்போது கால் வைக்காமல் ஏறணும். சரியா? இறங்கும்போது கால் வச்சுக்கலாம். ஓகே? ஏறும்போது மட்டும்தான் கால் வைக்காமல் ஏறணும். இறங்கும்போது கால் வச்சு இறங்கலாம், தப்பு கிடையாது. ஈவெண்ட்லேயும் சரி, இங்கே மட்டும்தான் இல்லை, ஈவெண்ட்லேயும் சரி கால் வச்சு இறங்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? வேறு டவுட்டு? எனக்கு ரோப்பில் இது டவுட் சார் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். க்ரிப்பு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. சரியா? இந்த மண்வெட்டி கடப்பாரை இதெல்லாம் பிடிக்கும், நேச்சராக நம்ம க்ரிப்பு இம்ப்ரூவ் பண்ணிடலாம். மண்வெட்டி கடப்பாரெலாம் பிடிக்கும்போது சில பேருக்கு வந்து கை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்களால வந்து பிடிக்கும்போது இது வந்து கரெக்டாக வழுக்கிட்டு வரும். ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த ரோப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போய் grip ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களோட grip ஸ்ட்ராங்காக இருக்கும். சாஃப்டாக இருந்துச்சுனாவே வழுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேர் சாஃப்டாக இருக்கும் ஏறிடுவாங்க, அவங்கள நேச்சராக grip நான் டைட்டாக பிடிப்பாங்க. சில பேர் எனக்கு சாஃப்டாக தான் இருக்குது நான் ஏறிடுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து நேச்சராக வந்து grip நல்லா டைட்டாக பிடிப்பாங்க, நான் அது நேச்சராக பண்ணுவாங்க. அதை ஒரு சிலருக்கு வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஏற முடியாது. அப்போது grip-ஐ இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா ஹார்ட் பண்ணணும். ஹைட்டுக்கு போகும்போது பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ரோப்பை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் என்ன பண்ணு, ரோப்பை பிடிச்சி உனக்கு என்னென்ன பண்ணணுன்னா அது உண்டோ ரோப்பை பிடிச்சிட்டே இரு. சும்மா வந்து ரோப்பை பிடிச்சிட்டே இரு, புரியுதா? பிடிச்சிட்டே இருக்கும்போது தினமும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தால் அது என்ன ஆகும், அது பழக்கப்பட்டுரும். விஷயம் தான் அது என்ன ஆகும், நமக்குள்ளே பழக்கப்பட்டுரும். அப்புறம் அது மேலே வந்து ஒரு பயம் வராது, புரியுதா? ஃபஸ்ட்டு நாயை பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஒரு நாய் வாங்கினா கூட ஃபஸ்ட்டு அந்த நாயை பார்க்கும்போது பயம் இருக்கும். 4 நாள் 5 நாள் நான் நாய்க்கு நம்ம கூட பழகுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அந்த நாயை. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை தினமும் அது கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் ஈஸியாக நமக்குள்ளே பழக்கப்பட்டுரும். அது மேலே பயமாக ஃபியர்னஸ் எதுவுமே வராது. இப்போ நம்ம ரோப்பு எப்படி ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம், சரியா? ரோப்பு ஏறதுக்கான ஒர்க் அவுட்டு அடுத்து போயிடலாம். யாருமே டவுட் இல்லையா? பரவாயில்ல, நீ 10 கொஸ்டின் கூட 20 கொஸ்டின் கூட இல்லை, தப்பு இல்லை. பவர் ஹேண்டு உனக்கு தெரியாதா? நீ போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரோப் ஏறல, அப்போது லெஃப்ட் ஹேண்டை வச்சு மேலே ஏற்று, அப்போ எத்தனை ஸ்டெப் போகிறேன்னு பாரு. அடுத்த முறை ரைட் ஹேண்டை வச்சு மேலே ஏற்று, எத்தனை ஸ்டெப் போகிறேன்னு பாரு. இதில் 4 ஸ்டெப் போகிறேன், இதில் 6 ஸ்டெப் போகிறேன்னா எது பவர் ஹேண்டு? 6 ஸ்டெப் போகிற ஹேண்டு தான் பவர் ஹேண்டு. ஓகேவா? தாராளமாக என்னால் நான் 15 புல்லப்ஸு ஈஸியாக அடிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ரோப் ஏறிடலாம். யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நான் 15 புல்லப்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ரோப் ஏறிடலாம். அதான் சொன்னேன், இப்போது டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கல்ல, இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணுறது தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீ வந்து ஏறும் போது இந்த லாக் பண்ணுறது, ஏன்னா நிறைய அங்கே உங்களை வாட்ச் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. கேமராவும் இருக்கும், மேலே ஒரு கேமரா, சைடில் ஒரு கேமரா, கீழே இருந்து ஒரு கேமரா இருக்கும், 3 கேமரா இருக்கும். அதனால் நீ ஏறும்போது எடுத்துன்னு போய் இப்படி லாக் பண்ணிட்டேன்னா அது என்னது, அவ்வளோதான், அது டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. லாக் பண்ணாமல் ஏறினா ஓகே, தெரிஞ்சிடும். நீங்கள் லாக் பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சிடும்ல. கிளியரா? அப்போ ஓகே தான், போயிடலாமா? அடுத்து ஓகே, ஒர்க் அவுட் போயிடலாமா? down group attention standard tease attention. ரோப் இப்போ பார்த்துருப்பீங்க, எப்படி ஏறணும், எப்படி ரோப்பை பிடிக்கணும், எப்படி grip-ஐ பிடிக்கணும், எப்படி ஏறதுக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க, ரோப்பே வரல அப்படின்றவங்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணால் தான் வந்து ரோப்புன்றது வந்து பாடியை, உங்களோட ஓன் பாடி வெயிட்டை தூக்கிட்டு கையால் ஏறணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாம். மெயினான ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தா ரோப்பு தான். ஏன்னா ரோப்புக்கு வந்து ஆப்ஷனே இல்லை அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு. எதாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது ரோப்போட எப்படி ஹோல்ட் பண்ணுறது சின்ன டிப்ஸ் மட்டும் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ரோப் ஏறதுக்கான பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து ஒர்க் அவுட்டு வீடியோ வரும், பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.